ஹாய், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி கல்யாணி சாம்பார் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாமா? அதுக்கு முதல்ல குக்கரில் துவரம்பருப்பு கழுவி போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு ஸ்பூன் போட்டு ஒரு 3 விசில் விட்டு வச்சுக்கணும். ஸ்பூன் போட்டால் பொங்காது. அப்புறம் இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும். அதுக்கு பேனில் தனியா, உளுந்து பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, மிளகு, சீரகம், கொஞ்சம் வெந்தயம், கறிவேப்பிலை, காய்ந்த மிளகாய் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் இதுக்கு தாளிப்புக்கு எண்ணெய், கடுகு, வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு தட்டி போட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணணும். அப்புறம் இதுக்கு காய்கறி முருங்கைக்காய், கேரட், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் போட்ட பிறகு கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள், கொஞ்சம் தக்காளி, கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா எண்ணெயிலேயே காய்கறி எல்லாம் நல்லா வேகணும். வேக வறுத்த பருப்பு, அப்புறம் கொஞ்சம் புளி தண்ணி, அப்புறம் கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றிட்டு நான் மறைச்சமெல்ல அந்த மசாலா போட்டு ஒரே கொதி வந்தோடனே இறக்கி சாப்பாட்டு மேலே அந்த குழம்பு ஊற்றி கொஞ்சம் நெய் ஊற்றி சாப்பிட்டோம்னா சும்மா அப்படி இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஓகே, பாய்.